போகவே மாட்டேன், கண்டிப்பா போக மாட்டேன். டேய் வீடுனா அப்படித்தான் இருக்கும். அந்த பொண்ணு தெரிஞ்சு பண்ணுச்சோ தெரியாம பண்ணுச்சோ. அவ தெரிஞ்சுதான் பண்ணா, தெரியாம பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. என்னன்னே கேட்காம கை வச்சுட்டான். செவல பேத்திருப்பேன், அதுக்குள்ள எங்க அப்பன் தான். மச்சான் அப்படியெல்லாம் இல்லடா, நீ இல்லாம அந்த வீட்டுல எல்லாம் ரிப்பேரா இருப்பாங்க. ஆமா, நான் இல்லாம மத்தவங்க எப்படின்னு தெரியல, ஆனா அவ ஆட்டமா ஆடிட்டு இருப்பா. இருடி உனக்கு இருக்கு. டிக்கு 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 டிக்கு. டேய் என்னடா நாளைக்கு தான் வர்றேன்னு சொன்ன, இன்னைக்கே வந்துட்டேன். நான் வேணா போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? வந்து சாப்பிடுறா. டிக்கு 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 டிக்கு. ஏய் தல்றி. யாரு இவளா? ஆக்சுவலி அப்படி நடந்ததுக்கு சாரி சபரிஷ். நீ சடனா உள்ள வந்ததும் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நான் என் ஹெட்செட் எடுக்க தானே வந்தேன். அதான் சாரி. நீ வேணா என்ன திருப்பி அடிச்சுக்கோ. ஏய் இங்க பாரு, வந்துட்டு என்ன எங்கேயோ பாத்துட்டு இருக்க. சபரிஷ் அப்படி நடந்ததுக்கு சாரி. ஆக்சுவலா நீ சடனா உள்ள வந்ததும் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ கரெக்டா தான் நினைச்சிருக்க. நான் உன்னை அப்படி பாக்குறதுக்கு தான் உள்ளேயே வந்தேன். பின்னாடி கூட குட்டியா மச்சம் இருக்குல்ல. சீ பொறுக்கி, உங்க வீட்டுல உன்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க. ஏண்டி அடிக்கிறது அடிச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு இப்ப சாரி கேக்குறியா? நீ வீட்டை விட்டு போறதுக்குள்ள உன்னை கண்டிப்பா பழி வாங்குவோண்டி.